Hello friends, welcome to Sai Kitchen Flavorful Recipes. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Sai Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நியூ அப்லோட்ஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் ஐட்டம் பன்னீர் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு ஒரு panல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா சூடான பின்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சோ ஜீரா ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எண்ணெயில் நல்லா ஒரு டைம் வறுத்து விடுங்க. இப்போது ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு இங்கே எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக குக் ஆகணும், அதை மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ஹாஃப் குக் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் சேர்ந்து குக் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த ரா ஸ்மெல் போகிற மட்டும் குக் பண்ணுங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடது. ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டும் சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜூஸியாக குக் ஆகணும் அப்படின்னு இல்லை. ஸோ சும்மா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து இது மாதிரி சாட்டே பண்ணாவே போதும். ஸோ உங்களுக்கு தக்காளி முழுசாக நம்மளுக்கு வாய்க்கு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கிற capsicum ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கேப்சிகமும் ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஹாஃப் குக் ஆனாவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கேப்சிகம் மட்டும் இல்லாமல் நீங்கள் கேரட் ஆட் பண்ணலாம், முட்டைக்கோஸ் ஆட் பண்ணலாம், எது வேணால் நீங்கள் உங்கள் இஷ்டம்தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பன்னீரை வந்து இங்கே நான் துருவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து பேனில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பன்னீர் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கேப்சிகம் தக்காளி அது எல்லாமே சேர்ந்து பன்னீர் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டால் போதும். ஸோ அது வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணுங்கள் போதும். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. ப்ரௌன் பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 2 எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு க்ரீன் சட்னியோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அதே மாதிரி க்ரீன் சட்னி நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு பிரெட் ஸ்லைஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த க்ரீன் சட்னி ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஸ்டஃபிங்கை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பன்னீர் ஸ்டஃபிங் பண்ணது வந்து நான் 3 ஸ்லைஸ், அதாவது 3 ப்ரெட்டுக்கு வந்து வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட்டில் மாயோ அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதே இன்க்ரீடியன்ஸில் நான் இங்கே வந்து செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதே அளவு க்ரீமியாக மாயோ வர மட்டும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஹோம்மேட் எக்லெஸ் மாயோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் சூடு பண்ணி பட்டர் அப்படி இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ரெட்டை வந்து வச்சிடலாம். ஸோ ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ திரும்பி மேலேயும் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ இல்லைன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போது திருப்பி போட்டுடலாம். ஸோ அந்த சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ திரும்பியும் அந்த சைடு வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 சைடுமே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டில். அதுக்கப்புறம் இப்போ ஹாஃபாக கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். சூப்பராக பன்னீர் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு சூப்பராக ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சீஸ் ஸ்லைஸ் இல்லைன்னா கிரேட்டட் சீஸ் கூட நீங்கள் வச்சு டோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ சூப்பராக பன்னீர் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.